இஸ்ரவேலுக்குள்ளும் இந்த விசுவாசத்தை நான் பார்க்கலன்றாரு. இந்த ஃபெய்த் எப்படி தெரியுமா வந்துச்சு? அவனுக்கு கிங்டம்னா என்னன்னு தெரியும், கிங்ஷிப்னா என்னன்னு தெரியும், அத்தாரிட்டினா என்னன்னு தெரியும், பவர்னா தட்டு கையே. சோ ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா இந்த செக்யூலர் வேர்ல்டுல தேவையான நீங்க எது கிடைக்கும் நினைக்கிறீங்களோ இதெல்லாம் கூட இருக்குமா? அதுதான் கிங்டம் லைஃப். அப்ப நீங்க எதை தேடணும்? ராஜ்யத்தை தேடணும். ராஜ்யத்தை தேடும்போது இந்த வித வாழ்க்கை தானாக உங்களுக்குள் வர ஆரம்பிக்கும். நம்ம செய்யற பெரிய தவறு என்னவென்றால், ராஜ்யத்தை குறித்த தேவைகளை தேடாமல் ராஜ்யத்துடைய லீஸ்ட் லெவல் ஆஃப் பிளெஸிங்கை நம்ம பெருசா பேசிட்டு இருக்கிறோம். தேடுவது என்பது என்ன? நேற்று நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது பிரதர் சொன்னார், தேடுவது என்ன? எதை நீங்க தொலைச்சிங்களோ அதை தான் தேடுவீங்க. அப்ப தேடுங்கள்ன்றதுல இருந்து ஏற்கனவே உங்க லைஃப்ல உங்களுடைய வாழ்க்கையில் அது இருந்திருக்க வேண்டியது, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது. அதை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? மிஸ் பண்ணிட்டோம். ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை மறுபடியும் அதை நம்ம என்ன செய்யறோம்? தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீங்க சொன்னார். ஆகவே ராஜ்யத்தை குறித்த மனநிலை இந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது தான் நீங்க இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வல்லமையும் பிதாவாகிய தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற உறவையும் நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ள முடியும். ஒரு நூற்றுக்கு அதிபதி இருந்தான், அவனுக்கு ராஜ்யம்னா என்னன்னு தெரியும். நேற்று பேசிக்கிட்டு இருந்தப்ப எனக்கு அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. நூற்றுக்கு அதிபதி அவனுக்கு கிங்னா என்னன்னு தெரியும், ஹையர் ரேங்க்னா என்ன தெரியும், அஃபீஷியல் அந்த அத்தாரிட்டினா என்னன்னு தெரியும். இது எல்லாம் தெரிஞ்சனால இயேசுட்டவன் பேசும்போது சொல்றான், நீங்க வரவே வேணாம் சார், நான் ஒரு சாதாரண நூற்றுக்கு அதிபதி. ராஜ்யத்தை குறித்து அறிவை பாருங்க அவனுக்கு. நான் ஒரு நூற்றுக்கு அதிபதி, நான் ஒருவனை போவென்றால் போகிறான், ஒருவனை வாவென்றால் வருகிறான். சாதாரண எனக்கு இவ்வளவு பவர் இருக்குன்னா, கிங்டம் நாலேஜ் சொல்றான், எனக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னா நீங்க எவ்வளவு பெரிய ராஜா. இதுக்குதான் சொல்றது கிங்டம் மனநிலை வேணும்ன்றது. ஒரு நூற்றுக்கு அதிபதிக்கு அந்த அறிவு இருந்தனால நீங்க இருந்த இடத்துல இருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். எங்க சீசர் சொன்னாலே அடிச்சு தகர்க்கிறோம், நாங்க நாட்டையே கைப்பற்றிடுறோம், நீங்க ராஜாதி ராஜா, ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இந்த விசுவாசம் இயேசு சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள்ளும் இந்த விசுவாசத்தை நான் பார்க்கலன்றாரு. இந்த ஃபெய்த் எப்படி தெரியுமா வந்துச்சு? அவனுக்கு கிங்டம்னா என்னன்னு தெரியும், கிங்ஷிப்னா என்னன்னு தெரியும், அத்தாரிட்டினா என்னன்னு தெரியும், பவர்னா தட்டு கையே. ஆமென். அப்ப ராஜாவை தெரியணும்னா ராஜ்யம்னா என்னன்னு தெரியணும், உனக்கு பவர்னா என்னன்னு தெரியணும், வேர்டுனா என்னன்னு தெரியணும், கான்ஸ்டிடியூஷன் என்னன்னு தெரியணும், 370 தெரியணும். இதெல்லாம் தெரியும் போதுதான் அந்த மனநிலை உங்களுக்கு தேவனுடைய வல்லமை உங்களுக்கு காட்டுகிறது. அதனால தேவன் 40 நாள் அளவும் தன்னுடைய சீசர்களுக்கு ராஜ்யத்தை பற்றியே பேசினார். இப்போ நீங்கள் எல்லாரும், உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, இயேசுவை சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொண்டதினாலே நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசித்து இருக்கிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென்.